என் தங்கப் பிள்ளையே, இந்த சனிக்கிழமை இரவில் உன் தாயானவள் உன்னை தேடி வந்து விட்டேன். என் குழந்தையே, உனக்கு நெருக்கமான உறவான இவர் நாளை என்னை தேடி உன் இல்லத்திற்கு நிச்சயமாக வருவார், அல்லது இவர் உன் வீட்டிலேயே தான் இருப்பார். இது மட்டும் உன் வாழ்க்கையில் நடந்து விட்டது என்றால் எதுவுமே இவர் உனக்கு செய்ய வேண்டாம். நான் சொல்கின்ற இந்த உறவு முறையாக இவர் உன்னை தேடி வருகிறார் என்றால் நிச்சயமாக இனி உன்னுடைய வெற்றியை யாராலும் தடுத்து நிறுத்திவிட முடியாது. உனக்கான வாழ்க்கையை யாராலும் இனி உன்னிடத்திலிருந்து பறிக்க முடியாது. உனக்கே என்று இந்த வராகி நான் சொல்ல நினைக்கும் விஷயங்கள் எல்லாமும் ஒவ்வொன்றாக இனி உனக்கு நடக்கும் என்பதனையும் நீ மறக்காதே. நான் இருக்கும் இந்த நேரம் இனி முற்றிலுமாக உனக்கான நேரமாக மாற வேண்டிய காலகட்டம் உனக்கு வந்துவிட்டது. உன்னை சுற்றி இருக்கும் சில விஷயங்களை நீ எப்பொழுதும் முழுக்க முழுக்க சரியாக என்னவென்றும் ஏதுவென்றும் நீ புரிந்து கொள்ள வேண்டும். உன் தாயினுடைய அன்பு உனக்கு எந்த அளவிற்கு முக்கியம் என்று நம்புகிறாயோ அதே போல இவரினுடைய அன்பும் உனக்கு மிகவும் முக்கியம். இவர் உன் உறவுதான், உன்னோடு இருந்தவர்தான். ஒருவேளை இப்பொழுது நீ வேறு வீட்டிற்கு, அதாவது பெண் பிள்ளையாக இருந்தால், நீ திருமணமாகி வேறு வீட்டிற்கு சென்றிருக்கும் பட்சத்தில் அவர் உன்னை தேடி வர வேண்டும். அல்லது இப்பொழுது என் பிள்ளை ஆண்மகனாக இருக்கும் பட்சத்தில் தன் தந்தையின் இல்லத்திலேயே அல்லது தன் குடும்பத்திலேயே இருக்கும் பட்சத்தில் நிச்சயமாக அந்த இடத்தில்தான் நான் சொல்லக்கூடிய இந்த உறவான இந்த பெயர் கொண்டவர் இருக்கிறார் என்பது உண்மை. எப்படி இருந்தாலும் சரி, குடும்பத்தோடு இருப்பவர்களுக்கு இந்த உறவு தன் குடும்பத்தில் இருக்கிறது, தன் குடும்பத்தை விட்டு தொலைவில் இருப்பவர்களுக்கு அந்த உறவு தேடி வருகிறது. இவ்வளவுதான் வித்தியாசம். இதை என்னவென்று ஏதுவென்றும் நீ புரிந்து கொள்ள வேண்டும். உன்னை சுற்றி என்ன நடக்கிறது என்பதனையும் நீ தெரிந்து கொள்ள வேண்டும். உனக்கு நடக்கும் சில விஷயங்களை நீ முழுக்க முழுக்க சரியாக புரிந்து நடந்து கொள்ள வேண்டும். இத்தனை காலமும் என் பிள்ளை இழந்ததை எல்லாமும் போதும் என்று நாம் விட்டுவிடுகின்ற இந்த நேரம் இனி உனக்கு நடக்கும் நல்ல விஷயங்களையும் நீ சரியாக தெரிந்து கொள்ள வேண்டும் என்பதனையும் நீ மறக்காது. நான் இருக்கும்போது உனக்கென்று உன்னை தேடி வரும் ஒவ்வொரு விஷயங்களும் இனி முழுமையான ஒன்றை நிச்சயமாக உனக்கு நடத்தி கொடுக்கும் என்பதனை நீ மறக்காது. எந்த தருணத்திலும் இந்த வாழ்க்கையை விட்டு விடாமல், எந்த சூழ்நிலையிலும் இந்த வாழ்க்கையை தொலைக்காமல் எப்பொழுதும் மனமகிழ்ச்சியோடு நீ இருக்க வேண்டும். உறவுகள் என்பது நம்பிக்கைக்குரியவர்கள் அல்லதான், ஆனால் இந்த உறவு அப்படி அல்ல. உன்னுடைய நம்பிக்கையை பெற்ற ஒரு உறவு. அப்படி இருக்கும் பொழுது இது எப்பொழுதும் உன் வாழ்க்கையில் நடக்கக்கூடிய ஒரு விஷயமாக இருக்கும். ஆனால் நாளை அது உனக்கு சற்று வித்தியாசமாக தோன்றும். நாளைய தினம் இவர்கள் உன்னை தேடி வந்து விட்டால் அந்த நிகழ்வு உன் வாழ்க்கையில் உன்னால் மறக்க முடியாத ஒரு நிகழ்வாக இருக்கும் என்பதனையும் நீ மறக்கக்கூடாது. எந்த நேரத்திலும் இனி உனக்கு நடக்கும் இது போன்ற விஷயங்களினால் உனக்கே என்று அத்தனையையும் நான் நடத்தி கொடுத்து விடுவேன் என்பதனை நீ மறந்து விடக்கூடாது. அத்தனை விஷயங்களையும் நீ சரியாக புரிந்து கொள்ள வேண்டும் என்பதனையும் நீ மறக்கக்கூடாது. உன்னோடு நான் முன்னிற்கும் இந்த காலம் முழுக்க இனி எப்பொழுதும் எந்த சூழ்நிலையிலும் நான் உன்னை கைவிட மாட்டேன் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும். எந்த சூழ்நிலையிலும் உன்னை விட்டு நான் விலக மாட்டேன் என்பதனையும் நீ புரிந்து கொள்ள வேண்டும். உனக்கு நடக்கும் விஷயங்களினால் இனிமேல் எதையுமே என் பிள்ளை கைவிடாமல் இருந்தால் போதும். எந்த தேவையையும் நீ புரிந்து கொள்வாய், எந்த சூழ்நிலையையும் நீ என்னவென்று தெரிந்து கொள்வாய் என்பதனையும் நீ மறக்காதே. நான் இருக்கும் இந்த நேரத்தில் இனி உன்னை ஆட்டி படைக்கும் ஒவ்வொரு விஷயங்களும் உன்னை சுற்றி சுற்றி வந்து உனக்கான வார்த்தைகளை என்னவென்று தேடி கொடுக்கும் என்பதனையும் நீ மறக்கக்கூடாது. எந்த சூழ்நிலையிலும் என் பிள்ளை நீ எதையுமே தொலைக்காமல் இருந்து விட்டாலே அது போதும். இத்தனை நாளும் நீ இழந்ததற்கான பதிலும் உனக்குள் இருக்கும் பல உண்மைகளுக்கான தீர்வும் நிச்சயமாக உனக்கு கிடைக்கும் என்பதனை நீ மறக்கக்கூடாது. நான் வருவதை நீ புரிந்து கொள். நான் இருப்பதை
என்றும் நீ தெரிந்து கொள். அம்மாவிற்கு வேண்டியது போல உன் வாழ்க்கையில் நடக்கும் ஒவ்வொரு விஷயங்களையும் நீ கொஞ்சம் கொஞ்சமாக தெரிந்து கொண்டு இந்த வாழ்க்கையை நல்லபடியாக வாழ்ந்து விடுவாய் என்பதில் இனி உனக்கே நம்பிக்கை வந்துவிடும். நம்மை சுற்றி நடக்கும் இந்த விஷயங்கள் ஒவ்வொன்றும் நமக்கு என்ன கொடுக்க போகிறது என்பதனையும் நீ தெரிந்து கொண்டு விடுவாய். காலம் உனக்கு தகுந்த பதிலை நிச்சயமாக கொடுக்கும் அல்லவா? இந்த நேரம் உனக்கு சரியான புரிதலை நிச்சயமாக கொடுக்கும் அல்லவா? வராகி சொல்ல சொல்ல இனி நடப்பது என்னவாக இருந்தாலும் அவை ஒவ்வொன்றிலும் இருந்தும் என் பிள்ளை நிச்சயமாக நீ மீண்டு வருவாய் என்பதனையும் மறக்கக்கூடாது. நான் இருப்பது போல இனி உனக்கு நடப்பது ஒவ்வொன்றையும் நீ சரியாக புரிந்து கொள்ள வேண்டும். நான் வருகின்ற நாள் முதல் உன் வாழ்க்கையில் உன்னை தேடி வரும் அத்தனை விஷயங்களையும் நீ சரியாகவும் முழுமையாகவும் புரிந்து நடந்து கொள்ள வேண்டும் என்பதனை நீ மறக்காதே. இந்த காலம் உனக்கு நல்ல தீர்வை கொடுக்க வரும். இந்த நேரம் உனக்கு நல்ல முடிவை என்றும் என்றென்றும் உறுதியாக கொடுக்க வரும் என்பதனையும் நீ மறக்காதே. சந்தோஷத்தை நாம் உணரும் போதும் மகிழ்ச்சியை நாம் ஒருவரிடம் பகிர்ந்து கொள்ளும் பொழுதும் இந்த வாழ்க்கை என்னவென்று நாம் கட்டாயமாக தெரிந்து கொள்வோம். இந்த வாழ்க்கை என்னவென்று நாம் நிச்சயமாக உணர்ந்து கொள்வோம் என்பதனையும் நீ மறக்கக்கூடாது. எதுவென்றாலும் நான் இருப்பேன். என்ன நடந்தாலும் நான் உன்னோடு வருவேன். எப்படிப்பட்ட சூழ்நிலையானாலும் நான் உனக்குள் நல் மாற்றத்தை கொடுப்பேன் என்பதனையும் நீ மறக்கக்கூடாது. என்னதான் நமக்கு நடக்கும் என்று சொல்லி இத்தனை காலமும் நாம் கலங்கியது எல்லாமும் போதும். இனி நடக்கும் விஷயங்களினால் உன் வாழ்க்கையை நீ கொஞ்சம் கொஞ்சமாக மீட்டெடுக்கப் போகிறாய். கொஞ்சம் கொஞ்சமாக இந்த வாழ்க்கையில் இருக்கும் யதார்த்தங்களை நீ என்னவென்று தெரிந்து கொள்ளப் போகிறாய். உனக்கு நடக்கப் போகும் அத்தனை விஷயங்களுக்கும் இனி உன்னை சுற்றி கிடைக்கும் எல்லா தீர்வுகளையும் நீ தெரிந்து கொள்ளப் போகிறாய் என்பதனை மறக்காதே. யார் இருந்தாலும் இல்லை என்றாலும் உன்னோடு பயணிக்கும் உன் தெய்வம் நான் அல்லவா? உன்னோடு பயணிக்கும் இந்த வாழ்க்கையின் உண்மையான தெய்வம் நான் அல்லவா? அப்படி இருக்கும் பொழுது இவை ஒவ்வொன்றையும் நீ கட்டாயமாக புரிந்து கொள்ள வேண்டும். இவை ஒவ்வொரு விஷயங்களையும் நீ சரியாக புரிந்து நடந்து கொள்ள வேண்டும். உன்னோடு நான் இருக்கும் இந்த நாள் முதல் இந்த வராகி சொல்லிக் கொடுக்கும் ஒவ்வொரு விஷயங்களையும் நீ நிலைத்த மனநிலையோடு என்னவென்று ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்பதனையும் நீ மறக்காதே. நான் இருக்கும் இந்த காலம் இனி உனக்கு என்ன சொல்லிக் கொடுக்கும் என்பதனையும் நீ நிச்சயமாக தெரிந்து கொள்ள வேண்டும். நமக்கு நடக்கக்கூடிய எல்லா நன்மைகளையும் நாம் புரிந்து கொள்ளும் இந்த காலம் முழுக்க இனி ஒவ்வொன்றையும் நாம் தேடி தேடி பெற வேண்டும் என்பதனையும் நீ மறக்கக்கூடாது. எந்த நேரத்தில் நமக்கு என்ன நடக்குமோ ஏது நடக்குமோ என்பதனை எல்லாமும் உணர்ந்து கொண்டு நாம் பெருமகிழ்ச்சியோடு இந்த வாழ்க்கையை வாழ்ந்துவிட வேண்டும் என்பதனையும் நீ மறக்கக்கூடாது. இத்தனை நாளும் இந்த சந்தர்ப்பங்கள் உனக்கு கொடுத்திட்ட விஷயங்கள் என்று ஒவ்வொன்றையும் நீ தெரிந்து கொண்டாலே அது போதுமல்லவா? ஒவ்வொரு நிலையிலும் உனக்கு கிடைக்கும் நன்மதிப்பை நீ நிச்சயமாக என்னவென்று புரிந்து கொள்ள வேண்டுமல்லவா? என்னதான் நடக்கும் என்று சொல்லி இனி எப்பொழுதும் நீ கலங்கிக் கொண்டிருப்பதை விட உனக்கு நடக்கும் நல்ல விஷயங்களை நீ முழுக்க முழுக்க சரியாக புரிந்து கொண்டாலே அது போதும். உனக்கு நடக்கும் எல்லா உண்மைகளுக்கும் கட்டுப்பட்டு நீ ஆனந்தமாக இந்த வாழ்க்கையை சரியான முறையில் எதிர்கொள்ள வேண்டும் என்பதனையும் நீ மறக்கக்கூடாது. வராகி, ஒரு உறவை அடையாளப்படுத்துகிறேன். போலியான ஒரு சூழ்நிலையில் பொய்யான மனிதர்களுக்கு மத்தியில் ஒரு உறவை நான் உனக்கு அடையாளப்படுத்துகிறேன் என்றால் நிச்சயமாக இவர்களை எல்லாமும் நீ யாரென்றும் என்னவென்றும் தெரிந்து கொள்ளத்தான் வேண்டும். ஒவ்வொரு சூழ்நிலைகளையும் நீ புரிந்து கொண்டு வாழ்ந்து விடத்தான் வேண்டும்
என்பதனையும் நீ மறக்காதே. கட்டாயமாக சில விஷயங்களை இனி இந்த வாழ்க்கை ஓரிரு நாட்களில் உனக்கு நடத்தி கொடுக்க தயாராகிவிட்டது. உன்னை சுற்றி வரும் அத்தனை சந்தர்ப்பத்தையும் உன் வசமாக்கி தந்து விட்டது என்பதனை நீ மறக்காதே. நான் இருக்கும் இந்த நேரம் இனி உன்னை தேடி தேடி வந்து உன்னை முழுமைப்படுத்தட்டும். உன்னை தேடி தேடி வந்து உன்னை சந்தோஷப்படுத்தட்டும். எதிலுமே நம் விருப்பம் போல நமக்கான எல்லா விஷயங்களும் சரியாகவே நடந்தே தீரட்டும் என்பதனை நீ புரிந்து கொண்டால் அது போதும். சந்தர்ப்பங்களுக்கும் சூழ்நிலைகளுக்கும் தகுந்தாற் போல இந்த வாழ்க்கையிலும் உனக்குரிய உண்மைகளை நீ உடைத்துச் சொல்ல வேண்டிய நேரம், உனக்குரிய மாற்றங்களையும் உனக்குரிய தேவைகளையும் என்னவென்று நீ உணர்த்தி சொல்லும் காலம் இது என்பதனை நீ ஒரு நாளும் மறக்கக்கூடாது. அம்மாவினுடைய அன்பு என்றும் உன்னை தேடி வரும்போது அந்த இடத்தில் நின்று உன் வெற்றிக்காக நீ எடுத்து வைக்கின்ற ஒவ்வொரு முயற்சியிலும் உனக்கு மிகப்பெரிய சந்தோஷம் நிச்சயமாக கிடைக்கும் என்பதனை நீ மறக்கக்கூடாது. மிகப்பெரிய மாறுதலோடு இந்த வாழ்க்கை உன்னை எப்பொழுதுமே சந்தோஷமாக வாழ வைக்கும் என்பதனையும் நீ மறக்கக்கூடாது. நான் இருப்பதில் இனி உனக்குள் தோன்றும் விஷயங்களை நீ கட்டாயமாக புரிந்து கொண்டால், உனக்குள் தோன்றும் உண்மைகளை நீ நிச்சயமாக தெரிந்து கொண்டால், இந்த வாழ்க்கை உனக்கு என்ன கொடுக்க காத்திருக்கிறது என்பதனையும் நீ நிச்சயமாக புரிந்து கொள்வாய். நான் இருக்கும் இந்த நேரம் இனி உன்னை சுற்றி வருவதை எல்லாமும் என்னவென்றும் ஏதுவென்றும் உனக்கு எடுத்துச் சொல்லும் என்பதனை நீ மறக்காதே. சந்தோஷமான நிலையில் உன்னை நான் வைத்திருக்க ஆசைப்படுகின்றேன். சந்தோஷமான மனநிலையில் என்றும் உன்னை நான் கொண்டு வந்து சேர்க்க விருப்பப்படுகின்றேன். அப்படியானால் இனியுமே உனக்கு இந்த சந்தோஷம் இந்த ஒருவரிடத்திலிருந்து கிடைக்க பெற போகிறது என்றால் அதை என்னால் உன்னிடத்தில் இனி ஒருபோதும் மறைக்க முடியாது. இதை எல்லாமும் இனி ஒருபோதும் நாம் தொலைத்து விடவும் முடியாது. எத்தனைக்கும் மேலாக நீ அவ்வளவு துன்பங்களை இந்த உறவுகளிடமிருந்து பட்டிருக்கிற. ஏன் உடன் பிறந்த உறவுகளே சில சமயங்களில் செய்கின்ற துரோகங்களை உன்னால் ஏற்றுக்கொள்ள முடிவதில்லை. இவர்கள் கொடுக்கின்ற கஷ்டங்களை உன்னால் நிச்சயமாக ஒருபோதும் ஏற்றுக்கொள்ள முடியாமல் நீ தவித்து நின்றது எல்லாமும் போதும். இதுவரையிலும் என் பிள்ளைக்கு நான் கொடுத்திட்ட எல்லா விஷயங்களையும் நீ கட்டாயமாக உன் மனதில் பத்திரப்படுத்தி வைத்துக்கொள். ஏனென்றால் இனிமேலும் யாரையும் நம்பக்கூடாது என்ற ஒரு தெளிவிலிருந்து நீ வரக்கூடாது. நாளைய தினம் என்ன நடக்கப் போகிறது, இந்த உறவு என்ன செய்ய போகிறது, இவர்களுக்கும் உனக்குமாக இடையில் இருக்கக்கூடிய உறவு என்ன, இவர்கள் உன்னை நாளை தேடி வந்தால் எப்படி உனக்கு வெற்றி கிடைக்கும் என்பதனை எல்லாமும் உனக்கு எடுத்துச் சொல்லிவிடத்தான் நான் வந்திருக்கின்றேன். இந்த காலம் இனி உனக்காக எல்லாவற்றையும் உறுதி செய்து கொடுக்க வரும் என்பதனை நீ தெரிந்து கொள்ள வேண்டும். இந்த நேரம் உனக்கு எல்லாவற்றையும் தெளிவு கொடுக்கும் என்பதனையும் நீ புரிந்து கொள்ள வேண்டும். யாரை நாம் இழந்தாலும் இந்த உறவை மட்டும் இழக்க யாரும் தயாராக இருக்க மாட்டார்கள். எவ்வளவுதான் தனக்கு கஷ்டங்களையே கொடுத்திருந்தாலும், எவ்வளவுதான் நம் மனதில் வேதனைகளையே கொடுத்திருந்தாலும், இந்த உறவுகளை ஒருபோதும் இழக்க யாரும் தயாராக இருக்க மாட்டார்கள். அப்படிப்பட்ட ஒரு உறவுதான் இந்த உறவு. அதிலும் குறிப்பாக நாளை உன்னை தேடி வந்து விட்டது என்றால் இனி எப்பொழுதும் உன்னை சுற்றி நடக்கும் பல விஷயங்களை நீ கட்டாயமாக என்னவென்று புரிந்து கொள்வாய் என்பதனை நீ மறக்காதே. நான் இருக்கும் பொழுது இனி உனக்குள் இருக்கும் இந்த தேவைகளை நீ புரிந்து கொண்டால், அம்மா சொல்லக்கூடிய விஷயங்களை நிச்சயமாக நான் உனக்கு என்னவென்று புரிய வைத்து கொடுப்பேன் என்பதனை நீ மறக்கக்கூடாது. என்னவென்று உனக்கு நான் தெரியப்படுத்தி இந்த உறவின் அருமையை நிச்சயமாக உனக்கு நான் புரிய வைப்பேன் என்பதனையும் நீ மறக்காதே.
நான் இருக்கின்ற காலங்கள் இனி உனக்கென்று எப்பொழுதும் சந்தோஷத்தையை தரக்கூடிய நேரங்கள் அல்லவா. எந்த நிலையிலும் உன் மதிப்பு குறையாதபடி, எந்த சூழ்நிலையிலும் உனக்குள் இருக்கும் சந்தோஷங்கள் குறையாதபடி எப்பொழுதுமே உன்னை தேடி தேடி நான் வந்து கொண்டிருப்பேன் என்பதனை நீ மறக்கக்கூடாது. இத்தனை காலமும் என் பிள்ளைக்கு நான் கொடுத்த இந்த விஷயம் இனி உன்னை என்னவாக மாற்றப் போகிறது என்பதனை நீ தெரிந்து கொள்ள வேண்டும். உனக்குள்ளேயே நின்று பேசக்கூடிய இந்த வாழ்க்கையை நீ ஒருபோதும் தொலைத்து விடக்கூடாது. உன்னிடத்தில் நான் என்ன கொடுக்க நினைக்கிறேன் என்பதனை எப்பொழுதும் நீ சரிவர தெரிந்து கொள்ள வேண்டும். உன் முன்னால் நான் நிற்பது போல இனி உனக்கும் எல்லாமும் சரியாகவே நடக்கும் என்பதனை நீ தெரிந்து புரிந்து கொள்வாய் என்பதனையும் மறக்காதே. காலம் உனக்கு நல்ல தெளிவை கொடுக்கும்படி, இனி எப்பொழுதும் உனக்குள் இருந்த உண்மைகளை எடுத்துச் சொல்லும்படி நான் வருகின்ற இந்த நேரம் இனி உனக்கான தேவைகளை எல்லாமும் உருவாக்கி கொடுக்கும்படி உனக்கு நல்லது நடக்கும் என்பதனை நீ தெரிந்து கொள்வாய். உனக்கு எப்பொழுதுமே மிகப்பெரிய வெற்றி கிடைக்கப் போகிறது என்பதனையும் நீ புரிந்து கொள்வாய். எதையுமே சந்தித்து யோசித்து இனி எப்பொழுதும் உனக்குள் குழப்பம் கொண்டு நிற்காமல் அடுத்தடுத்த நிலைகளினால் உன்னை நீ மேன்மைப்படுத்த வேண்டும் என்பதனை மறக்காதே. அடுத்தடுத்த நிலைகளினால் இந்த வாழ்க்கை உன்னை நிச்சயமாக மேன்மைப்படுத்தும் என்பதனையும் நீ மறக்காதே. நாளைய தினம் உலக தந்தையர் தினம். உன் தந்தையினுடைய அன்பையும் அருளையும் நீ பெறுகிறாய் என்பதனை உனக்கு நான் நிறைவாக சொல்லக்கூடிய நாள். அதாவது நீ வீட்டிலேயே இருக்கும் பட்சத்தில் உன் தந்தையின் அன்பு உனக்கு உறுதியாக கிடைக்க பெறுவதை நிச்சயமாக நீ என்னவென்று புரிந்து கொள்வாய். அதே நேரம் உன் வாழ்க்கையில் நடக்கும் இந்த விஷயத்தை உன்னால் என்னவென்றும் ஏதுவென்றும் சரியாக உணர முடியும். உனக்காகவே இந்த வாழ்க்கை இனி ஒவ்வொன்றையும் சரி செய்து கொடுக்கும் இந்த நேரம் உன்னுடைய எல்லா நிலைகளையும் நீ நிச்சயமாக சரியாக புரிந்து கொள்வாய் என்பதனை மறக்காதே. வராகி என்பவள் உன் மனநிலையில் இருந்து உன்னோடு பேசுகின்ற இந்த காரியங்கள் முழுக்க முழுக்க இனி உனக்கு தேவையான ஒவ்வொன்றையும் உன் வசமாக்கி கொடுக்கும் என்பதனை நீ மறக்கக்கூடாது. அம்மா சொன்னது போல உன் தந்தையை பற்றித்தான் நான் உன்னிடத்தில் பேசிக்கொண்டிருக்கிறேன். இவரினுடைய அன்பு உனக்கு நிறைவாக கிடைக்கக்கூடிய இந்த நேரத்தை நீ நிச்சயமாக ஒரு பொழுதிலும் விட்டுவிடக்கூடாது என்பதனை முதலில் நீ புரிந்து கொள்ள வேண்டும். நான் இருக்கும் இந்த காலம் இனி உனக்கு என்ன சொல்லி கொடுக்கும் என்பதனை என் பிள்ளை நீ சரியாக தெரிந்து கொண்டாலே அது போதும். நான் வருகின்ற நேரங்களில் எல்லாமும் இனி உனக்கு நடக்கக்கூடிய எல்லா சந்தோஷங்களும் உன்னை தேடி வந்து உன்னை நல்லபடியாக வாழ வைக்கும் என்பதனை நீ கட்டாயமாக புரிந்து கொள்வாய். அத்தனை இடத்திலும் இனி உன்னை தேடி நான் நடத்தும் இந்த விஷயங்களினால் உனக்குள் ஒரு மேன்மை பிறக்கும் என்பதனை நீ புரிந்து கொண்டால் அது போதும். உனக்கான மேன்மையும் உனக்கான தேவையும் உன்னை தேடி வரும் பல விஷயங்களும் இனி எப்பொழுதுமே உன்னை மேன்மைப்படுத்தும் என்பதனை நீ புரிந்து நடந்து கொண்டால் அது போதும். சத்தமில்லாமல் இந்த வாழ்க்கை உனக்கு எல்லா விஷயங்களையும் சரியாக நடத்தி கொடுக்கும் என்பதனை நீ புரிந்து கொள்வாய். சத்தமே இல்லாமல் இந்த வாழ்க்கை உனக்கு ஒவ்வொரு விஷயங்களையும் சரியாக சொல்லி கொடுக்கும். ஒரு தந்தையின் அன்பு அவ்வளவு எளிதில் எல்லோருக்கும் கிடைத்து விடாது. உனக்கு கிடைக்கும் இந்த நேரம் இந்த அன்பை ஒருபோதும் நீ விட்டுவிடக்கூடாது. இனி என்ன நடப்பதாக இருந்தாலும் நீ யோசிக்கும்படி உன்னை எப்பொழுதும் நல்லபடியாக வழிநடத்த செய்கின்ற இந்த விஷயங்களை எல்லாமும் நீ கைவிட்டு விடாமல் சந்தோஷமாக இருந்து விட்டால் அது போதும். எந்த சந்தர்ப்ப சூழ்நிலைகளையும் என் பிள்ளை இனி ஒருபோதும் நீ தொலைக்க மாட்டாய். இனி உன் முன்னிலையில் நான் சொல்லித்தரும் இந்த விஷயங்கள் ஒவ்வொன்றையும் நீ சரியாக புரிந்து கொண்டு உன்னை தேடி வரும் உன் தந்தையின் அன்பை முழுமையாக பெற்றுக்கொள். ஒருவேளை
நீ தெய்வத்தை உன் தந்தையாக நினைக்கிறாய் என்றால், எந்த தெய்வத்தை உன் தந்தையாக நினைக்கிறாயோ அவர்களை நாளை நீ மனதார வணங்கு. என் குழந்தைக்கு என்றும் நல்லதே நடக்கும். என் தங்கப்பிள்ளைக்கு இந்த வராகி அம்மாவினுடைய ஆசீர்வாதங்கள் எப்பொழுதும் உண்டு.